ரவா கஸ்டர்ட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் தயிர், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், இது கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ரவை ஊற வச்சிடுறேன். இந்த அளவுக்கு நல்லா ரவை ஊறிட்டதுக்கு அப்புறமா ஒரு பேக்கிங் பேன்ல பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சமா கீ அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கலந்து வச்சிருக்கிற இந்த ரவா மிக்சரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அவனை 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா கேக் ரெடி ஆயிரும். கேக் நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறமா சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல இருக்கிற பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.